ஹெச்எஸ்வியை முழுசாக குணப்படுத்துறதுக்கான ஹோம் ரெமெடி பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஹெச்எஸ்வி பாதிக்கப்பட்டவங்களோட முழுமையான உணவு முறைகளை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஹெச்எஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள், ஹெச்எஸ்வி, ஹெச்ஐவி, சிஎம்வி, ரோபுல்லோ, டோக்சோபிளாஸ்மா, டிபிஹெச்ஏ, விடிஆர்எல், ஹெச்பிவி, கிளமிடியா, அனைத்து வைரஸ்களுக்கும், அனைத்து பால்வினை நோய் தொற்றுகளுக்கும், அதை பால்வினை நோய் தொற்று அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைய நவீன பெயர்களை சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் அப்படின்ற வகையில் அந்த பால்வினை தொற்றுகளுக்கான பெயர்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பால்வினை தொற்று முதல்ல ஏன் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரத்தம் ஒரு 12லேருந்து 17, 18 பாயிண்ட் இருக்கணுன்றது இன்றைய அறிவியல் உண்மையாக இருக்குது. ஆனால் 12 எடுத்தால் போதும் நார்மல் அப்படின்ற வழக்கங்கள் இன்று நவீன மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப தவறான விஷயம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுனாக்கா 35 மார்க்லேருந்து 100 மார்க் வரைக்கும் எடுத்தால் பாஸு, 35 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்வதை போல, பெற்றோர்கள் சொல்வதை போல நவீன மருத்துவர்கள் அப்படி சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு ஆசைப்படுவோம்? அந்த 100, 95, 98 மார்க்குகளுக்கு ஆசைப்படுவோம். அப்போ நம்மளுடைய ரத்தம் எவ்வளோ இருக்கணும்னாக்கா ஹீமோகுளோபின் 17, 18 அந்த அளவுக்கு ஹீமோகுளோபின் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். WBC 11,000, 12,000க்கு மேலே இருக்கும். நமக்கு இன்றைய பணம் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், பொருள் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் உடலில் ரத்தம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் முதன்மையான விஷயம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா, உடலில் ரத்தம் அதிகமாக இருக்கணும். உடலில் அதிகமாக ரத்தம் இருந்துச்சுனாக்கா சகல நோய்களும் முழுமையாக குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் என்னுடைய சயின்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் WBCக்கு கரெக்டான டூல்ஸை கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான ஃபாரின் பாடியும் அது தூக்கி வெளியே போட்டுரும். ஃபாரின் பாடி என்பது என்னன்னாக்கா கிருமிகள், நோய்கள், ஃபங்கஸ், பூஞ்சான், காளான் தொற்று, பேர் வச்சது போல கேன்சர் வந்துடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சு, ஆண்மை வந்துடுச்சு, ஆண்மை குறைவு வந்துடுச்சு, ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு, மலட்டுத்தன்மை வந்துடுச்சு. இதெல்லாம் நீங்கள் வச்ச பெயர்கள். அந்த பெயர்களை முழுமையாக குணப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? WBCயை ஏற்றணும். WBCயை ஏற்றுறதுக்கான அநேக மருந்துகளை கொடுத்து இன்றைக்கி உலகத்திலே குணப்படுத்த முடியாத எய்ட்ஸு, உலகத்திலே முடிக்க முடியாத கேன்சர் எல்லாத்தையும் குணப்படுத்தி சேனலில் போட்டிருப்போம். சரி, இப்போது அந்த அழகான ஹோம் ரெமெடி டிப்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். போன வீடியோவில் ஆலம்பாதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அநேக மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நாட்டு மருந்து கடையிலாம் கிடைக்கல, நீங்களே அனுப்பி விடுங்கன்னாங்க. அவங்களுக்கான பார்சல் போயிட்டே இருக்குது. அந்த ஆலம்பாது எப்படி இருக்கும்னாக்கா அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த ஆலம்பாது. இதை தண்ணியில் வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வச்சு நீங்கள் குளிச்சிங்க, பாதிக்கப்பட்ட பகுதியை பயன்படுத்திக்கிங்கனாக்கா மேஜிக்கல் ரிசல்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெமடி, கருப்பு திராட்சை. அந்த கருப்பு திராட்சை விதையோட நாட்டு மருந்து கடையிலாம் இருக்குது. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 20-25 பழத்தை நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை நிதானமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா WBC ஏற்படுறதுக்கான வேலைகள் சிறிதளவு நடக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மேஜிக்கல் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.